பக்தி இருந்தால் மட்டும் போதுமா? தேடலும் வேண்டாமா? காஞ்சிபுரத்தில் மணல் லிங்கம், திருவண்ணாமலையில் ஜோதி வடிவம், இது நமக்கு தெரியும். ஆனால் இந்த இரண்டு மாபெரும் நிகழ்வுகளுக்கும் இடையில் அன்னை பார்வதி எங்கே தங்கி தவம் செய்தாள் என்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், இன்றைய கதையில் விடை தேடுவோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆரஞ்சு பாக்ஸ் சேனல். அந்த புனிதமான ஆனால் பலர் அறியாத இடம்தான் தேவிகாபுரம். காஞ்சிபுரத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் நடுவில் அமைந்திருக்கும் ஒரு ஆன்மீக பாலம் இது. அர்த்தநாரீஸ்வரராக மாறுவதற்கான பயணத்தில் அன்னை நேராக திருவண்ணாமலை செல்லவில்லை. வழியில் கனதகிரி மலையில்தான் தங்கி கடும் தவம் புரிந்தாள். ஈசனின் உடலில் பாதியை இடம் பிடிக்க தேவையான ஆன்ம பலத்தை அவள் பெற்ற இடமே இந்த தேவிகாபுரம். இந்த இடம் இல்லாவிட்டால் அர்த்தநாரீஸ்வரர் வரலாறு முழுமை பெற்றிருக்காது. நண்பர்களே, வரலாற்றின் மறைக்கப்பட்ட பக்கங்களை தெரிந்து கொள்வதில்தான் உண்மையான அறிவு இருக்கிறது. தேவிகாபுரம் கோயிலின் முழு ரகசியத்தையும் அங்கு நடந்த அதிசயங்களையும் தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து முழு வீடியோவை பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம ஆரஞ்சு பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.